வட இந்தியாவிலே கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்து வருவதால் யமுனையிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தற்போது நாம் இருக்கும் இடம் டெல்லி ITO பாலம் அருகே உள்ள யானை படித்துறை. வெள்ளம் அதிகமாக இருப்பதால் இங்கு வருவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. சிறப்பு அனுமதி பெற்று புதிய தலைமுறை இங்கிருந்து வெள்ளக்காட்சிகளை நேரடியாக உங்களுக்கு காட்டுகிறது. நமது ஒளிப்பதிவாளர் ராமராஜன் நமக்கு காட்டுவார். இப்போது பார்க்கலாம் இந்த பகுதியிலே எப்படி யமுனை நதிநீர் பாலத்தை தொட்டுக்கொண்டு ஓடும் அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த வெள்ளமாக உருமாறி இருக்கிறது என்பதை. பொதுவாக இந்த பகுதியிலே பல 100 மீட்டர் வரை வெறும் மண் மற்றும் சேர் சகதிதான் காணப்படும். அவ்வளவாக தண்ணீரின் ஓட்டம் இருக்காது. கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தூரம் சென்ற பிறகு நடுவிலேதான் யமுனை நதியின் ஓட்டத்தை பார்க்கவே முடியும். ஆனால் தற்போது இங்கிருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் வரை அகன்று யமுனை பாய்ந்து கொண்டிருக்கிறது. படித்துறையை தொட்டுக்கொண்டு தண்ணீர் பாய்ந்து செல்வதை தான் நாம் தற்போது பார்த்தோம். இந்த படித்துறையை தொட்டுக்கொண்டு எப்படி நதி நீர் பாய்கிறதோ அதே போல அந்த புறமும் படித்துறையை தொட்டுக்கொண்டு பாய்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலே பெய்து வரும் மழை காரணமாக கங்கை மற்றும் யமுனை அதன் கிளை நதிகள் ஆகியவற்றிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளப்பெருக்கு காரணமாகத்தான் தற்போது டெல்லியிலும் வெள்ள அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இன்று மாலையிலே யமுனையின் அளவு அபாய அளவை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஹத்னிகுண்ட் பராஜ் என்று சொல்லப்படும் தடுப்பணையிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கியூசெக் நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. நேற்று திறக்கப்பட்ட அந்த நீர் தற்போது டெல்லியை வந்தடைந்திருக்கிறது. டெல்லியிலே வெள்ள அபாயத்தை உண்டாக்கி இருக்கிறது. இப்படி கரையை தொட்டுக்கொண்டு வெள்ளம் செல்வதன் காரணமாக நதியின் கரைகளுக்கு அருகே மக்கள் வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தாழ்வான பகுதிகளிலே இருக்கும் மக்கள் அங்கிருந்து உடனடியாக பத்திரமான இடங்களுக்கு செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில்தான் டெல்லியில் வெள்ளம் ஏற்படுமா என்கிற அச்சமும் உண்டாகி இருக்கிறது. ஆனால் இதுவரை டெல்லியிலே வெள்ளம் உண்டாகவில்லை. இதற்கு காரணம் என்னவென்றால் வசீராபாத் பராஜ் மற்றும் ஓக்லா பராஜ் என்று சொல்லப்படும் 2 திறப்பணைகள் வழியாக ஹத்னிகுண்ட் பராஜிலிருந்து வரும் தண்ணீரை பாதி பாதியாக பிரித்து டெல்லி அரசு வெளியேற்றிக் கொண்டிருக்கிறது. அண்டை மாநில அரசுகளுடன் தொடர்பிலே இருக்கிறது. ஆனாலும் மழை அதிகமானால், வெள்ளப்பெருக்கு அதிகமானால் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என கருதப்படுகிறது. ஆகவேதான் யமுனா பஜார், யமுனா கதர் மற்றும் பல்வேறு இடங்களில் உள்ள தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். பத்திரமான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். முகாம்களிலே தங்கப்படும் அவர்களுக்கு முகாம்களிலே உணவும் அளிக்கப்படுகிறது, மருத்துவ வசதிகளும் அளிக்கப்படுகிறது. யமுனை நதியிலே கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் தாழ்வான பகுதிகளிலே வசிக்கும் மக்கள் டெல்லியில் உள்ள நிசாமுதீன் பாலத்திலே தற்காலிக முகாம்கள் அமைத்து அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நமது ஒளிப்பதிவாளர் ராமராஜன் நமக்கு காட்டுவார். இங்கே பார்க்கலாம் எப்படி தற்காலிகமாக ஒரு டென்ட் அமைக்கப்பட்டு அதிலே தங்கியிருக்கிறார்கள் என்று. இவர்கள் இருக்கும் இந்த இடத்துக்கு நேர் பின்னால் தான் யமுனை நதி இருக்கிறது. அங்கேதான் இவர்கள் வசிக்கிறார்கள். அங்கே தண்ணீரின் அளவு உயர்ந்திருப்பதன் காரணமாக தற்போது இவர்கள் இங்கே இந்த இடத்திலே கூடாரம் அரசால் அமைக்கப்பட்டு அங்கே தங்கியிருக்கிறார்கள். இதே போல இங்கு 129 கூடாரங்கள் இந்த பகுதியில் மட்டும் வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே குழந்தைகள், பெரியவர்கள், முதியோர் ஆகியோர் இங்கே தங்கியிருக்கிறார்கள். இவர்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வீடுகளில் இருந்து ஆண்கள் படிப்படியாக கொண்டு வந்து இவர்களுக்கு இங்கே தேவையான பொருட்களை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 பக்கமும் பார்க்கலாம் இதே போல முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. டெல்லி அரசு பல்வேறு இடங்களிலே இது போன்ற முகாம்களை அமைத்திருக்கிறது. முகாம்களிலே தங்கியிருப்போருக்கு 2 வேளை உணவும் அளிக்கப்படுகிறது. இதை தவிர
இந்த பக்கம் பார்த்தோம் என்றால் தனியார் அமைப்பு சார்பாக அந்த பக்கம் பந்தல் அமைக்கப்பட்டு அங்கே உணவு வழங்கப்படுகிறது. அங்கும் அந்த வர்ணமயமான அந்த கூடாரத்திலே பலரும் வரிசையில் நின்று உணவருந்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல்வேறு வகைகளிலே அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் நிவாரணப் பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்றன. இந்த பக்கம் பார்த்தோம் என்றால் இவர்களுக்கு தேவையான கழிப்பறை வசதிகள், மக்களுக்கு குடித்தண்ணீர் வசதி ஆகியவையெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. படிப்படியாக இந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் நிலையிலே இப்போது இங்கே கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் மட்டும் தங்கியிருக்கிறார்கள். இதே போல கிட்டத்தட்ட 15 இடங்களிலே முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே தங்கியிருப்போரெல்லாம் யமுனா காதர் என சொல்லப்படும் இடத்திலே வசிப்பவர்கள். அங்கே இருப்பவர்கள் இந்த முகாம்களிலே தங்கியிருக்கிறார்கள். இதே போன்ற முகாம்கள் மயூர் விஹார், காந்தி நகர் போன்ற பல்வேறு இடங்களிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முகாம்கள் மூலமாக இவர்கள் அடுத்த சில நாட்களுக்கு பத்திரமாக இங்கே தங்கியிருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு தேவையான உதவிகளை ஒருங்கிணைத்து கொடுக்க இங்கே அதிகாரிகள் குழு அமர்ந்திருப்பதையும் நாம் பார்க்கலாம். இவர்கள் இங்கே எந்தெந்த கூடாரங்களிலே யார் வசிக்கிறார்கள், அவர்களுக்கு மருத்துவ வசதிகள் தேவையா, குடிநீர் வசதி சரியாக செய்யப்படுகிறதா போன்ற விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடமே நாம் பேசி கேட்டு அறிந்து கொள்ளலாம். ஷரீஃப் அகமது जी, नमस्कार. How many people are staying in these tents now? क्वांटिटी जो है यहाँ की कितनी? 489 people are stay in the shelter camp. And how many shelters are made here? 87 completed and 15 plus 25 vacant. So, like many places like this, camps are being made now. Places. हमारे जिला अधिकारी के दिशा निर्देश पे सारी व्यवस्थाएं कई पॉइंट्स पे सारे जितना भी किनारा ये है उस पे किया गया है. इसमें गांधीनगर है, गीता कॉलोनी, आईटीओ का हाथी घाट जो है वो है, और इसके बाद में फिर डीएनडी नियर क्राउन प्लाजा है, नर्सरी पुस्ता है, मयूर विहार, और उसके बाद में या रेनीवेल जो है P5 PWD ये पॉइंट है. सभी तरह से यहाँ पर चाक चौबंद मतलब व्यवस्था है. सबके लिए शेल्टर्स बनाए गए हैं, मेडिकल की व्यवस्था है, 2 टाइम में इनको खाने की सुविधाएं दी गई हैं और भरपूर खाना उनसे मतलब जो है इनको दिया जाता है. इनकी मेडिसिन वगैरह के लिए यहाँ पर एमसीडी के जो है डॉक्टर्स आते हैं, वो सुबह 9 बजे आ जाते हैं और 3 बजे तक है. जैसे कि अभी बहुत कम पेशेंट ऐसे आते हैं, जैसी आवश्यकता हुई तो उसी हिसाब से उनकी व्यवस्था कर दी जाएगी. Now the Yamuna level continues to rise. So how many days will these camps continue to operate? नहीं, इसका अभी नहीं है. जब तक ये इस टाइम के अंदर में देखिए मॉर्निंग के अंदर में 205.33 6 बजे का जो रिकॉर्डिंग थी, उसके बाद 205.68 हुआ, उसके बाद में 11 बजे के बाद में ये और बढ़ गया, वो 205.93 था. तो इसलिए अभी आशाएं तो यही है कि बढ़ सकता है. और हम लोग राउंड द क्लॉक ऑन ड्यूटी है. हमारी पूरी सिविल डिफेंस की टीम, पूर्वी जिला जो है सब सतर्क है. और साहब हमारे डीएम साहब ऑलरेडी मॉनिटरिंग कर रहे हैं और फील्ड के अंदर में चेक भी कर रहे हैं. एसडीएम सभी देख रहे हैं, तहसीलदार साहब भी चेक करते हैं. तो हम लोग 24 आवर्स में इस काम को शिफ्ट वाइज में 4 शिफ्टों के अंदर में इस काम को अंजाम दे रहे हैं और इन लोगों को अवेयर कर रहे हैं, मोटिवेट कर रहे हैं. कोई लोग भी वहां किनारे नहीं जाओगे, और समय समय पे उसको वहां नीचे भी जाकर हम चेक कर रहे हैं कि उसका फ्लो कितना है और कहीं ऐसा कितना इन लोगों को वहां पर कोई रुका छिपा तो नहीं है. उनको रिक्वेस्ट करके ऊपर लाते हैं और शेल्टर रूम में इनको शिफ्ट कर रहे हैं. முதலமைச்சர் ரேகா குப்தா இன்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார். அதிகாரிகளும் தொடர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுகிறார்கள். இப்படி தொடர்ந்து கண்காணிப்பு மூலமாக நதியின் கரைக்கருகிலே வசிப்பவர்கள் அனைவரும் பத்திரமான இடங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வெள்ள அபாயம் நீங்கும் வரை இந்த ஏற்பாடுகள் தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, புதுடெல்லி நிசாமுதீன் பாலத்தில் இருந்து.